வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, மின்னோட்டவியல் பாடத்திலிருந்து கிர்ச்சாஃப்போட முதல் விதி பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் மின்னோட்ட விதி, அப்படி இல்லாட்டினா சந்தி விதின்னு சொல்லுவோம். கிர்ச்சாஃப்போட மின்னோட்ட விதின்னு சொல்லுவோம் அல்லது சந்தி விதின்னு சொல்லுவோம். இது 2 மார்க்ஸ் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ மின்னோட்ட விதி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும். அதாவது என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏங்கிறது ஒரு சந்தி, அதாவது ஜங்ஷன். இதுக்கு பாருங்கள், I1ங்கிற கரண்ட்டு இந்த ஜங்ஷனுக்கு வருது, I2ங்கிற கரண்ட்டு இதே ஏங்கிற அந்த சந்திக்கு வருது. அடுத்து I3ங்கிறது பாருங்கள் சந்தியிலேருந்து வெளியில் போகுது, I4 சந்தியிலேருந்து வெளியில் போகுது, I5 சந்தியிலேருந்து வெளியில் போகுது. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ளர வரக்கூடிய கரண்ட்டை ப்ளஸ்லையும் வெளியில் போகக்கூடிய கரண்ட்டை மைனஸ்லேயும் வச்சுக்கிறோம். அப்போ I1 + I2 -I3 -I4 -I5 = 0. அப்படி இல்லாட்டினா உள்ளர வர கரண்டோட குறியியல் கூட்டுத்தொகை, உள்ளர வர கரண்டோட கூட்டுத்தொகையும் வெளியில் போகக்கூடிய கரண்டோட கூட்டுத்தொகையும் சமமாக இருக்கிறது. இதை தான் கிர்ச்சாஃப் முதல் விதியாக சொல்லியிருக்காங்க. இது மின்னூட்ட அழிவின்மை விதியின்படி செயல்படுகிறது. இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், கிர்ச்சாஃப்போட முதல் விதி என்ன அப்படின்னா, எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும். இது 2 மார்க் கேள்வியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 மார்க் கிடைக்கும். நன்றி.